உலகத்தின் தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் இந்த வீடு சரியில்லை, அந்த வீடு சரியில்லை, வீடெல்லாம் நல்லா இருக்குது, நீ தான் ஒழுங்கல்ல. ஆமென். நிறைய நேரம் வீட்டை குறை சொல்லணுங்கிறோம். பூமி அது நிறைவா. இந்த வீட்டில் வந்ததாங்க ரொம்ப கடன் பிரச்சனை, இந்த வீட்டில் வந்தாங்க எனக்கு என் வீட்டுக்கு ரொம்ப சண்டை, இந்த வீட்டில் வந்து தாங்க வாடகை கூட கட்ட முடியல, இந்த வீட்டுக்கு வந்து தாங்க என்ன பண்ண ஒரே பிரச்சனை. நம்ம வீட்டு மேலே சொல்ல வீடு பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் நானும் தான் பிரச்சனை. ஏன்னா அந்த வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறோமா, துதிக்கிறோமா, வேதங்களை வாசிக்கிறோமா, கர்த்தரை குறித்து உயர்ந்து பேசுகிறோமா? ஏன்னா நீங்கள் செய்கிற வேலை உங்களை ஆசீர்வதிப்பாது. கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை. நிறைய பேர் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நிறைய பேர் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நிறைய பேர் என்ன பாருங்க தூக்கத்துக்கு